ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 29 டியூஸ்டே. ஆமாங்க, நம்ம செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம தான் காரணமாக இருப்போம். நான் அப்பயும் சொன்னேன், நம்மளோட கஷ்டத்தை நம்மளோடே வச்சுக்கணும், நம்மக்கிட்ட போய் யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க கேட்காம அவங்க அக்கா கிட்டே போய் கடன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட போனதுக்காக பெரிய தண்டனை மாதிரி என்னை வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க. ஆக்சுவலி வாங்கினதே எங்கள் தப்பு தான், திருப்பி கொடுத்துருக்கணும். இன்னும் கொடுக்க முடியல. என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட எந்த நகையும் கிடையாது உங்கள் நகையை திருப்பி தரத்துக்கு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் திருப்பி தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் அவங்க காதில் வாங்காமல் அவ்வளோ மட்டமாக, அவ்வளோ கேவலமாக, எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அப்படி பேசுகிறாங்க. உண்மையிலே அவ்வளோ வேதனையாக இருக்குது. நாங்கள் வச்சுட்டு பணம் வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல. இத்தனைக்கும் எங்களுக்கு முடியாத பட்சத்தில் கூட நாங்கள் அந்த பிள்ளைக்கு அவங்க பொண்ணுக்கு நிறைய சீரை செஞ்சோம். செய்யாமலாம் கிடையாது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. 5 பவுன் போட்டோம். வேறு யாருமே அந்தளவுக்கு செஞ்சதில்லை எங்கள் ஃபேமிலியில். அந்தளவுக்கு செஞ்சோம். இன்றைக்கி எங்கள் சூழ்நிலை எங்களால் உங்ககிட்ட கை நீட்டி கடன் வாங்க மாதிரி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ புரிய வைக்கிறேன், அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. என்னதான் இருந்தாலுமே இந்த பணத்தினால தான் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டைகள். சத்தியமாக இது எப்போ மாறும்னு தெரியல, ஆனால் சீக்கிரமாக மாறணும். அது மட்டும்தான் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிற விஷயம். கண்டிப்பாக மாறும்.